நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா 50 வருஷம் செய்யற சாமி. இதேதான் ஆடு மாடு மேய்க்கிறது, தோட்டம் கொஞ்சம் விவசாயம் சோள விதைக்கிறது. இதுதான் மாடு தட்டி எடுத்துக்கிறது. பால்காரன் வந்து 50 ரூபா கொண்டு போய் ஊத்துறா. 20 லிட்டருக்கு நம்ம கிட்ட வாங்கி அவன் கொண்டு போய் ஊத்துனா அவங்க பெட்ரோல் செலவு இருக்குல்ல. ஒரு ஆள் கூலிக்கு 500 போடும், பெட்ரோலுக்கு 300 போடும். அது தப்பு இல்ல. வந்து கறந்துக்கு வரமாட்டேன். வந்து தோட்டத்துல தண்ணி இருந்தா நாங்களே போட்டுக்கோ சாமி. தோட்டத்துல எங்களுக்கு தண்ணி இல்ல, கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு வந்து எதுவும் உதவி செய்யறதுக்கு ஆள் இல்ல. தமிழ்நாடு அங்கிட்டு வந்து நான் சொல்றேன் என்ன தெரியுமா, ஆணவ முகத்துல நம்மளுக்கு பணம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, நம்ம தமிழ்நாடு தலை கும்மி கூடாது, சும்மா கொடுக்க கூடாது. இப்ப லோன் கொடுத்தா கூட 8 ரூபா 50 காசு வாடகை வாங்கிக்கோ, விவசாயிக்கு லோன் கொடுங்க. நான் போயிட்ட கூட ஒரு காலத்துக்கு இருக்குன்னு நல்லா இருக்கணும். எது வந்து பிரி விட்டா ஊரு நாடு மந்தியாய்க்கு பாடுபட மாட்டாங்க. பிரி விட்டாலும் இந்த பஸ் பிரி எடுத்துடணும், அந்த 1000 ரூபாய் பணம் வரது நிறுத்திடணும். சிரிக்க வேண்டாங்க. கம்மி வட்டி கொடுங்க, தள்ளுபடி மட்டும் செய்யக்கூடாது. தமிழ்நாடு வந்து நல்லா இருக்கணும், நீங்க இதை செய்யணும். பிரி கொடுக்குறவங்கள நாங்க உட்காந்துட்டு கூடாது. ஆடு மாடு மேய்க்கணும், ஒரு வேலை செய்யணும், வயசு ஆகுற வரைக்கும் செய்யணும், கீழே உழுவுற வரைக்கும் செய்யணும். அப்புறம் உளுந்தானே என்ன செஞ்சாங்க. பெட்ரோல் 5 ரூபாய் இறக்கு, பசங்க வண்டி ஓட்டு தராங்க. பஸ்ஸுக்கு வந்து யாரும் பிடி விட. அது இனம் வாங்கணும்னா நாடு கெட்டு போகும். நம்ம நாடு நல்லா இருக்கணும், கடல் எல்லாம் இருக்கணும் தம்பி. அப்படியே வச்சிருந்தா அது பெருகிரும். பெருகினா நமக்கு நல்லது தானே, லாபம் தானே.